ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ரொம்ப ஹாப்பியான நாள் இல்லையா நமக்கெல்லாம்? அதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப குஷி மூடில் எல்லோரும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். ஆனால் கார்டன் லவர்ஸ் கார்டன் மட்டும் தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கிடையாது. இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ, கண்டிப்பாக பெண்களுக்கு தேவையான ஒரு வீடியோ. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? தொடர்ந்து நீங்கள் கார்டன் சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும், கேட்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்றேன். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா, பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இன்று மகளிர் தினம், இன்றைக்கி நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 ஹாப்பியான மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. எனக்கு வந்துங்க இந்த மாதிரி வாழ்த்து சொல்கிறதுல ஈடுபாடு கிடையாதுங்க. ஒரே ஒரு நாள் மகளிர் தின வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு எது ஒன்றுக்கும் வாழ்த்து சொல்கிறதுல எனக்கு ஈடுபாடு கிடையாது. சாதாரணமாக எனக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணணும் பண்ணலை அப்படின்லாம் சொல்லி பெருசாக நான் அலட்டிக்க மாட்டேன். அதுக்கான காரணமும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு தினமும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் கொண்டாடுறதுக்கான ஒரு நாள் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதில் மகளிர் தினம் கொண்டாடினா தான், அந்த நாள் வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணுமா? தீபாவளி வந்தால் தான் புது ட்ரெஸ் போடணுமா? கிறிஸ்மஸ் வந்தால் தான் நம்ம நல்லவங்களாக மாறணுமா? கிடையவே கிடையாது. இந்த ஒவ்வொரு தினங்களும் எதுக்காக அப்படின்னா, அந்த தினம் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தினங்கள் கொண்டாடப்படுது. நான் என்னுடைய பள்ளி குழந்தைங்கக்கிட்டேயும் சரி, என்னுடைய குழந்தைங்கக்கிட்டேயும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பள்ளியில் வந்து ஒரு காமராஜர் தினம், அப்துல் கலாம் தினம்லாம் கொண்டாடுவாங்க பார்த்தீங்களா? அப்போல்லாம் நான் சொல்லுவேன், அந்த தினங்களை அவங்களோட உருவப்படங்களெல்லாம் போட்டு மாலை போட்டு மரியாதை செய்கிறதோட அதை நம்ம மறந்து போயிடுறோம். அது செய்யக்கூடாது. அந்த தினம் வர்றதுக்கும் அதை கொண்டாடுறதுக்குமான நோக்கம் வேறு. ஆனால் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மிஷின் மாதிரி மாலையை போட வேண்டியது, அவங்கள பற்றி ஒரு 4 வார்த்தை டீச்சர்ஸும் பேசுவோம், பிள்ளைங்களும் பேசுவோம், அதோட அந்த நாள் முடிஞ்சிடும். அது மாதிரி கொண்டாடக்கூடாதுன்னு நான் என்னுடைய வகுப்பறையில் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு காமராஜர் கல்வி வளர்ச்சி நாள் வருது அப்படின்னா, காமராஜர் ஐயா நம்ம மனசுக்குள்ளே வரணும். எப்படி வரணும் அப்படின்னா, அவர் இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்ல விஷயங்களை செஞ்சு அதை நம்மக்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க, நம்ம அதில் எதையெல்லாம் கற்றுருக்கோம், இன்னும் எதையெல்லாம் கற்றுக்க போகிறோம். ஸோ எல்லா மனுஷங்க உலகத்தில் உள்ள நீங்களும் நானும் ஆரம்பித்து அத்தனை பெரிய பெரிய ஆளுமைகள்லேருந்து அத்தனை பேர்கிட்டையும் நல்ல குணங்களும் இருக்கும், கெட்ட குணங்களும் இருக்கும். நான் என் பிள்ளைங்கக்கிட்ட சொல்கிறது, நம்ம நேர் வழியில் போயிட்டே இருக்கணும்டா. யாருக்கிட்டலாம் என்னென்ன நல்லது இருக்கோ நல்லதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கெட்டது இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம், அதுக்காக அதை நம்ம வந்து மைனூட்டாக பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லார் மனுஷங்கக்கிட்டே நல்லது இருக்கும்ல, நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் 2 நல்லதை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நல்லது அதிகமாக நம்மக்கிட்ட மாறிடும்ல. அப்போ இந்த உலகத்திலே ரொம்ப நல்லவங்களாம் நம்ம இருப்போம்ல, அது மாதிரி இருக்க முயற்சி பண்ணணும்டா. எப்போவுமே நல்ல விஷயங்களை, அதான் நேர்மறை எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும், நேர்மறை எண்ணங்களோடையே வாழ பழகணும். செயல் சிந்தனை அத்தனையும் நேர்மறையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது வழக்கம். அந்த அடிப்படையில் தாங்க எனக்கு இந்த வாழ்த்து சொல்கிறதில்ல ஈடுபாடு கிடையாது. வாழ்த்து சொன்னாதானா? இல்லைங்க. எல்லா நாளுமே நல்ல நாள். கடவுள் படைச்ச அத்தனை நாட்களுமே அற்புதமான நாட்கள். அந்த அத்தனை நாட்களையும் நம்ம எப்படி கடந்து போகிறோம், என்ன நல்லது செஞ்சு கடந்து போகிறோம், யாராவது ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோமா, இவ்வளோ தாங்க அந்த நாளினுடைய நோக்கமே. நான் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டேன் கல்வி வளர்ச்சி நாள் பற்றி. அது மாதிரி தான் மகளிர் தினம், அது மாதிரி தான் எல்லா தினங்களுக்கும் அதுதான் காரணம். இப்போது வயசு பிள்ளைங்களை எடுத்துகிட்டா நிறைய யூடியூப்ஸில் கூட பார்த்திங்கன்னா காதலர் தினத்தன்னைக்கு நிறைய விஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிற விதம் வேறையாக இருக்குது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் சரி, காதலர் தினம் இருக்கா, லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படின்னா, லவ்வுன்னு உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு ஆணு பெண்ணுக்குமான காதல் தான் லவ்வுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெண் அம்மா மேலே வைக்கிறது, அப்பா மேலே வைக்கிறது, அம்மா அப்பா நம்ம மேலே வைக்கிறது, நம்ம குழந்தைங்க மேலே வைக்கிறது, அண்ணன் மேலே வைக்கிறது, அக்கா மேலே வைக்கிறது, கணவன் மேலே வைக்கிறது, பேரம்பேத்திங்க மேலே வைக்கிறது, நட்பு மேலே வைக்கிறது, எல்லாமே லவ் தான்.
ஸோ லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஒருத்தரை ஒருத்தர் நேசிக்கணும். அதனால தான் எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? உன்னோட சத்துருவை கூட, உன்னுடைய பகைவனை கூட நேசிக்க பழகு. அதே மாதிரி திருக்குறளில் கூட சொல்லுவாங்க, எதையுமே மறந்து மன்னித்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவ தாத்தா. அதுதாங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்க, இதை தானங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நாட்களுக்கான நோக்கம் என்னங்கிறத நல்ல விஷயத்துலேருந்து எடுத்து நம்ம வாழ பழகிக்கணும். சரி, இப்படி வளன்னு பேசுகிறீங்களே, இந்த மகளிர் தினத்தில் நாங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள்லாம் டென்ஷன் ஆகிறது எனக்கு கேட்குதுங்க. அதாவதுங்க, மகளிர் தினம் எதுக்காக யாரோ ஒருத்தங்க நம்மளை விஷ் பண்ணணும்? நிறைய ஆண்கள் விஷ் பண்ணுவாங்க, நிறைய கணவன்மார்கள் மனைவிகளுக்கு gift வாங்கி கொடுப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மகளிர் தினத்தில் நீங்களும் நானும் ஒரு சபதம் எடுக்க போகிறோம். என்ன தெரியுமா? அதாவது வீட்டில் இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், பெண்ணுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, பெண்ணுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதனால தான் மாதவராய் பிறப்பதற்கு தவம் செய்திட வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்மை அப்படிங்கிறது ரொம்ப மிக சிறப்பானது. அது ஆண்கள் நம்மளை சிறப்பிச்சாதான், அவங்க வாழ்த்துனாதான் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு பழகணும். அது திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு இண்டிபெண்ட் அப்படின்னு இருக்கணும். தனியாக செயல்படக்கூடிய திறன் இருக்கணும். ஒரு காலத்தில்ங்க, என்ன சொல்கிறது, சங்க காலத்திற்கு முற்பட்ட காலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தினுடைய தலைவன், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் குடும்ப தலைவன் இருக்கும். அப்போல்லாம் குடும்ப தலைவி தான் இருந்தது. அப்போல்லாம் குடும்பங்கிற அமைப்பே இல்லாமல் எல்லாரும் ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தாங்க. நம்மளை மாதிரி தனித்தனியாக குடும்ப நிர்வாகம் இல்லாத காலகட்டமும் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கு, நம்ம சமூகத்தில் இருந்திருக்கு. அப்போல்லாம் பார்த்தா அந்த பெண் தான் நிர்வகிச்சிருப்பா. எல்லா ஆண்களும் பெண்களும் அவங்கக்கிட்ட வேலை பார்த்துட்டு வந்த காசெல்லாம் கொடுத்துருவாங்க. எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு சேமித்து வைக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், அப்படி எல்லாத்துக்குமான ஒரு கட்டுப்பாடான ஒரு குடும்ப சூழ்நிலை இல்லாமல் எல்லாரும் சாப்பிட்றது அது மட்டும்தான் அவங்களுடைய தேவைகளாக இருந்தப்போ அவங்க கொண்டு கொடுப்பாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெண்கள் ஆண்கள் வீட்டுக்கு இப்போ திருமணமாகி வரோம். அப்போல்லாம் ஆண்கள் தான் பெண்கள் வீட்டுக்கு திருமணமாகி வந்த காலகட்டமும் நம்முடைய சமூகத்தில் இருந்திருக்கு. அப்போ அப்படி இருந்த சமூகம் இன்னைக்கு எப்படி மாறி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் நம்ம. சரிங்களா? நம்ம இப்போல்லாம் எப்படி இருக்கோம் தெரியுமா? ஏதாவது ஒன்று யாராவது கேட்டால் என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டு சொல்கிறேன், அவங்கக்கிட்ட கேட்டு, ஓகே, நீங்கள் ஹஸ்பண்ட்டை கேட்டு சொல்கிறது நல்ல விஷயந்தான், நான் கேட்கவே கூடாது, நீங்கள் எல்லோரும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஆண்கள், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய ஆண் சகோதரிகள் இருக்கீங்க, சண்டைக்கு வந்துடாதீங்க. இவங்க வேறு விதமாக கண்டிப்பாக கிடையாது. அதாவது அவங்களுக்குமே நம்ம எப்போ பார்த்தாலும் அவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவங்க எல்லாரையுமே நம்ம காப்பாற்றணும். பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அக்கா தங்கச்சி அம்மான்னு சொல்லி எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடாது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள்லாம் தனியாக செயல்படுறதுக்கு பழகணும். அது நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஒரு வருமானத்தை ஈட்டுறது, அது மிகப்பெரிய விஷயம். வேலைக்கு போகாத பெண்கள் கண்டிப்பாக வீட்டு வேலையே பெரிய விஷயம். ஆமாங்க, பெரிய விஷயந்தாங்க. இப்போல்லாம் ஆண்களும் சேர்ந்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா, அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. அதோடு சேர்ந்து நீங்களும் வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக மாறணும். இப்போ என்ன வேலை என்ன கையில் வச்சுட்டு கூப்பிட்டா கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேலை அரசாங்கத்தில் வாங்கினா மட்டும்தான் வேலைன்னு யாருங்க சொன்னது? எல்லா வேலைகள் அப்படி இந்த பறந்து விரிந்த உலகத்தில் ஏகப்பட்ட வேலைகள் குமிஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லைங்க, சிறு தொழில் பழகு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிறு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விரல் விட்டெல்லாம் இல்லைங்க, நம்பரால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு தொழில்கள் குமிந்து கிடைக்கிற சமூகம் தான் நம்முடைய சமூகம். அப்போ அதில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுங்கள், அதில் ஒரு வருமானத்தை ஈட்டுங்க. இந்த வேலை பார்த்தா அசிங்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த வேலை பார்த்தாலும் அது என்ன சொல்கிறது, குறைவானது கிடையாதுங்க. எல்லா வேலை பார்க்காம இருக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். வேலை பார்க்காம ஏன் இருக்கணும்? நிறைய பெண்களுக்கு அது மாதிரி 40 வயது ஆனதுக்கப்புறம் உடல் ரீதியாக பிரச்சனைகள் வரும், என் உள்பட. அது நம்முடைய இயற்கையாக நம்முடைய உடல் வாகே அப்படி தான். அந்த மாதிரி இருக்கும்போது
இது மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாடி தோட்டமாக இருக்கட்டும், வேறு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்குற அரசு வேலை, இல்லை தனியார் வேலை, எந்த வேலையில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய பூதாகரமாக தெரியாமல் போயிடுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பாக செய்யணும். வீட்டு வேலை மட்டும்லாம் இல்லை. வீட்டு வேலை செஞ்சுட்டு நிறைய நேரம் சும்மா இருக்கும்போது தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை வந்து பாடாப்படுத்தும். அப்போ தான் வந்து பிரச்சனைகள் எல்லாம் பூதாகரமாக தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து வீட்டு வேலை முடிச்சோன்னே டக்குன்னு ஒரு பிஸ்னஸில் அதை செய்யணும் இதை செய்யணும் யோசிக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தனித்தன்மையோடு இருப்பீங்க, சிறப்பு வாய்ந்த பெண்மணியாக இருப்பீங்க. மற்றவங்கள டிபெண்ட் பண்ணாமல் நீங்களே வாழக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இன்னையிலேருந்து நீங்கள் எல்லோரும் ஒரு முடிவு பண்ணணும். ஏதாவது ஒரு பிஸ்னஸ், அது யூடியூபாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மாடி தோட்டம் வச்சு அதை நீங்களும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கு காய்கறிகளை கொடுத்து அதன் மூலமாக பணம் ஈட்டுறதாக இருக்கலாம். இல்லை நம்ம சமையல் பண்ணி 4 பேருக்கு கொடுக்க முடியறதா இருந்தால் அதை செய்யலாம். இல்லைனா மோர் நல்லா நம்மளால் பண்ண முடியுதா, மோரை கொடுக்கலாம். நான் சொல்கிறேன், வீட்டில் போய் எனக்கு சிக்காக இருக்கிறேன், நான் வீட்டில் போய் வீடு வீடாக கொடுக்க முடியாது, இல்லை அது ஒரு பிஸ்னஸாக ஓகேங்க, வீட்டில் வந்து செய்ய வைங்க, வந்து வாங்க வைங்க. இல்லைனா வீட்டில் வந்து வாங்கி கொடுக்குற மாதிரி ஆளை ரெடி பண்ணுங்கள். எவ்வளவோ குமிஞ்சு கிடக்குதுங்க. உங்கள் கையில் என்ன இருக்குதோ, உங்களுக்கு என்ன திறமையாக இருக்குதோ, என்ன திறமையாக வேணும்னாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போ நானே வந்து இப்போ என்னோடய பையன் பேரில் தான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவன் தான் இதை பண்ணுவான். அவன் தான் வந்து முழு உரிமையாளர். ஆனால் எனக்கு தெரிஞ்சதை என் குழந்தைக்கு நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து சமையல் நல்லா வரும். ஹெல்த் மிக்ஸ் செய்வேன், நலங்கு மாவு செய்வேன், களி மாவு செய்வேன். இப்போ அடுத்து என்ன ப்ராடக்ட் வருதுன்னா ஆயில் வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தினுடைய ப்ரீமிக்ஸும் நம்ம வந்து அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர் வரப்போகுது. ப்ரீமிக்ஸ்னால் நம்மளுடைய சிறுதானிய வகைகள் அத்தனையிலையும் ப்ரீமிக்ஸ் வரப்போகுது நம்மளுடைய தொடர்ந்து ஜேஜி ஃபுட்ஸில். அப்படி வரும்போது அதெல்லாம் எனக்கு சமையல் ரொம்ப நல்லா வரும். நான் சேனல் போட்டு நீங்கள் பார்க்கல, டக்குன்னு என்னோடய ரூட்டை மாற்றி என் குழந்தைக்கு நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ப்ரீமிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நிறைய பேர் சிறுதானியங்களை எப்படி சமைக்கன்னு தெரிலன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை செய்ய கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். இந்த ப்ரீமிக்ஸ்லாம் எப்படின்னாக்க, நீங்கள் வாங்கி அப்படியே உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி குக்கரில் வச்சா ரெடி ஆகிடும். அந்த மாதிரி ப்ரீமிக்ஸ். ஸோ வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிக்கிடலாம். சமையல் தெரியாதவங்களும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதே நேரம் ஹெல்த்தியான ஒரு விஷயம், அதுவும் வீட்டிலையே நானே ரெடி பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே இது சூப்பர் டூப்பராக ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ இது ஏன் உதாரணத்துக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு சமையல் தெரியுங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த மாதிரி ஐட்டம்ஸை. இதே மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ, ஆனால் ஒன்றுங்க, நீங்கள் செய்யணும். இந்த இப்போ உட்காந்து என் கூடயே நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க. இன்னையிலேருந்து நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பேன். சொல்லலாம், உனக்கே அது முடிய மாட்டேங்குது ஏன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹஸ்பண்ட் சொல்லலாம், அது நம்ம மேலே உள்ள அக்கறை. ஆனாலும் நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இன்னையிலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இண்டிவிஜுவலாக நீங்கள் இன்னையிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். எந்த ஒரு பெண்ணும் வீட்டில் இருந்து நான் வந்து வீட்டு வேலை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து வீட்டில் பொத்தி கூட்டுக்குள்ளே போட்டு சில பறவைங்களை வளர்ப்போம். அது ரொம்ப நல்ல தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும், நல்ல சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் சுதந்திரமாக கஷ்டப்பட்டு அவ்வளோ பாடுபட்டு வெளியில் அது வந்து சர்வே ஆகிறதுக்கே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்கிற அந்த பறவைக்கிட்ட ஒரு சுதந்திர உணர்வு இருக்குங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் அதை ஃபீல் பண்ணும், ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பி இதுக்கிட்ட அடியாகும். அது மாதிரி தாங்க, கஷ்டங்கள் இருக்கும் தான், ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் அதில் ஒரு பெருமை இருக்கும் பார்த்தீங்களா, அதை அனுபவித்தா மட்டும்தாங்க தெரியும். ஸோ இந்த மகளிர் தினத்தில் மகளிராகிய நீ சரி முடிவு எடுத்துட்டீங்க. முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லாமல் போனேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கான பதில் சொல்லிடுறேன். நம்ம வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லைன்னா இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏதோ ஒரு பிஸ்னஸ், அதில் ₹1 வந்தாலும் சரி, ₹1,00,000 வந்தாலும் சரி, அது பிஸ்னஸ்ஸு நம்ம கையில், நம்ம அதுக்கு உரிமையாளர். ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய தோல்வியாக இருக்குது. 10 வருஷம் ஆகிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை, 1 வருஷம் ஆகிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகக்கூடாது. பல தோல்விகள் வெற்றிகளுக்கான
அறிகுறிங்கிறத மறந்துடக்கூடாது. அதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு. தோல்வி தான் ஸ்டெப்பு. தோல்வியே இல்லாமல் எடுத்த உடனே சூப்பர் டூப்பர் பிஸ்னஸ் மேன் ஆயிட்டீங்கன்னா நிறைய கஷ்டம் வரும். ஏன்னா அதை சமாளிக்க தெரியாது. ஆனால் அடி வாங்கி நம்ம வந்து தோல்விகளை சந்தித்து வெற்றியாளராக மாறும்போது அதில் நமக்கு கிடைக்கிற அனுபவம் எதையும் மீண்டு வர்ற ஒரு எது வேணாலும் வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி அதை சமாளிக்கிறதுக்கு நமக்கு பிஸ்னஸில் தெரியும். ஸோ தோல்விகளை கண்டு துவண்டு போகக்கூடாது. யூடியூபராக இருந்தால் நமக்கு வந்து வருமானம் வரலை, நமக்கு சப்ஸ்கிரைபர் கூடலை, வியூஸ் கூடலை, கவலைப்படக்கூடாது. பிஸ்னஸில் நிறைய பேர் வாங்க மாட்டேக்காங்க, கொஞ்சம் பேர் தான் வாங்குறாங்கன்னு கவலைப்படக்கூடாது. நம்மளோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியாக போடணும், நியாயமாக நடக்கணும், நேர்மறையாக எல்லாத்தையும் பண்ணணும். எந்த ஒரு எதிர்மறையான விஷயங்களும் செய்யக்கூடாது. அப்படி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா கடவுள் அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் நம்மளை உயர்த்துவார் பாருங்களேன். நமக்கே நினச்சி பார்த்து திரும்பி பார்த்தோன்னா ஆச்சரியம் தாங்க முடியாத மகிழ்ச்சி கடலில் அப்படி தழைச்சி போவீங்க. இதை அனுபவிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா என்னுடைய சகோதரிகள் எல்லாரும் இன்றைக்கே ஒரு சின்ன பிஸ்னஸை ஆரம்பித்து அதில் நீங்கள் உரிமையாளராக இருந்து உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருமானத்தை ஈட்டி தரணும் அப்படின்னு சொல்லி இந்த மகளிர் தினத்தில் உங்கள் எல்லாரையுமே நான் வாழ்த்துறேன். இந்த மாதிரி நான் பேசுனது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, எத்தனை பேருக்கு மாற்று கருத்து இருக்குது, எத்தனை பேர் இதை வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் பேசுனதுனால அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அவங்களும் கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோன்னு கேளுங்க, சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு ஏதாவது ஐடியா வேணுமா? என்னோடய ஃப்ரீ டைமில் என்னையும் கொஞ்சம் பார்த்து எப்படி நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு பார்த்துட்டு என்கிட்ட ஐடியா கேளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தரையும் நல்லா வர்றதுக்காக அன்பு சகோதரியாக உங்களோட கை கோர்க்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். யாருக்காவது நான் பண்ணுற பிஸ்னஸை நீங்கள் பண்ணணும், ஆனால் எங்களால் உங்களை மாதிரி தயாரிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்குது இல்லையா? நீங்கள் அதெல்லாம் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பிஸ்னஸை அப்படியே வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். அதில் ஒரு லாபம் எடுத்து, அதாவது நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் செய்ய வேணாம், தயாரிக்க வேணாம், ஸ்டிக்கர் ஒட்ட வேணாம், பேக்கெட் பண்ண எதுவுமே செய்ய வேணாம், அப்படியே வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன லாபத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் நான் உங்களுக்காக பண்ணி தரதுக்கு தயாராக இருக்கேன். ஒரு சின்ன இன்வெஸ்ட் பண்ணணும், அது வந்து நமக்கு நியாயமாக உள்ளது தானே. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு போடணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களால் எவ்வளோ போட முடியும்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பொருட்களை அனுப்பி வச்சு நீங்களும் அதில் நல்லா வர. ஏன் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளோட ப்ராடக்ட் வந்து வெளியில் 5 ஸ்டேட்டுக்கு போயிட்டுருக்குது. எல்லாருமே சூப்பராக ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. எல்லாருமே நீங்கள் கேட்கலாம், நிறைய யூடியூபர்ஸ் வந்து நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க. நான் இந்த ஆயில் வச்சுருக்கேன், நான் அந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன், இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம வந்து எந்த விளம்பரமும் கொடுக்கறது கிடையாது. அதை பற்றியே நான் வந்து மாடித்தோட்டம் அல்லது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை தவிர நான் எதுவுமே பண்ணலை. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லாவே பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு தடவை வாங்கினவங்க திரும்ப நம்மளை வாங்காமல் இருக்கிறதில்ல, ஒரு தடவை வாங்கினவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அறிமுகப்படுத்தாமலும் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் பிஸ்னஸ் நல்லா போகிறதுனால நான் அதை பற்றி சொல்லலாம். அப்போ நேற்று ஒரு சகோதரி என்கிட்ட ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஒரு 2-3 சகோதரிகள் உங்களுடைய ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக அதில் என்ன பொருள் வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி ரெடி பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி அதுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு வீடியோ போடுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வீடியோவாக அதை பற்றி எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு நானே என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி இல்லை நானே கலந்து குடித்து உங்ககிட்ட நான் காமிக்க போகிறேன். சரிங்களா? அது கேட்டதுனால நம்ம செய்ய போகிறோம், இல்லைன்னா நமக்கு அதில் ஒரு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது பிஸ்னஸ் பண்ண தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் முடிவு பண்ணி இதை பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேங்களா? இந்த உதவியும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி எப்படியாவது நீங்கள் மாடி தோட்டம் வைக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும், அதுக்காக தான் இலவச சீடு கொடுக்குறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ இந்த பிஸ்னஸையும் நீங்கள் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக நல்லா சம்பாத்தியம் பண்ணி ஹெல்த்தியாக சூப்பராக ஹாப்பியாக நேர்மறை சிந்தனைகளை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதை நீங்கள் எத்தனை பேர் ஆதரிக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங். டேக் கேர்.